Hi friends, welcome to my channel. நான் தான் உங்களோட arunabhuvaneshr. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பிளானர் சம்மந்தமான வீடியோ. ஸோ இது வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப புதுசான ஒரு வீடியோ தான். பட் நான் இந்த பிளானர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிளானர் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுலேயே சீப்பான ரேட்டில் எப்படி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைசபிளான ஒரு பிளானர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நானே வந்து என்னோடய பிரிண்டபிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பிரிண்டபிள்ஸை அந்த ஒர்க் ஷீட்டை வந்து உங்களுக்கு நான் இங்கே வந்து பிடிஎஃபாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கே இருக்குன்னு சொல்லி லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை எப்படி ஒரு ஃபைலாக ஒரு பிளானராக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளானர்னால் என்ன? பிளானர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம யாருக்குமே நார்மலாக வந்து நம்ம ஒரு க்ராசரிஸ்க்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு க்ராசரி லிஸ்ட் எழுதுவோம். அன்றைக்கி ஏதாவது நீங்கள் செய்யணும், ஒரு 4-5 வேலை உங்களுக்கு கண்டினியூஸாக நிறைய வேலை இருக்குது, நீங்கள் மறக்காமல் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பேப்பர் எழுதி நம்ம ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஷீட்ஸ் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக இருக்கிறது தான் பிளானர். பிளானருங்கிறதுக்கு லிட்ரல் மீனிங் இது வந்து ஒரு சின்ன புக், உங்கள் லைஃப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு புக். ஒரு லாஸ்ட் இயர் நம்ம நிறையா கோல்ஸ் வச்சுருந்துருப்போம். இதெல்லாம் நான் இந்த இயர் செய்ய போகிறேன், நான் வெயிட் குறைக்க போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளானில் இருக்கேன், ஸோ இந்த மாதிரி நான் வந்து மணி வந்து இந்த அளவுக்கு நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையா கோல்ஸ் இருந்திருக்கும். பட் அந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லி இந்த இயர் நம்ம யோசித்தோம், அட் த எண்ட் ஆஃப் த இயரில் நிற்கிறோம். யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம், நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு 1 மந்த் மட்டும் செஞ்சுருப்போம், விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக எழுதி நீங்கள் எப்பயுமே கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் அதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்வோம். அதுக்காக தான் வந்து நம்ம பிளானர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஸோ பிளானர் அப்படின்னு உடனே எதுவும் பெருசாக வந்து உங்களுக்கு நான் வந்து போய் ஒரு 1000 rupees 2000 rupees நீங்கள் செலவு பண்ணி ஒரு அழகான ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்ச மாதிரி நீங்கள் பிளானர்ஸ் வாங்குறீங்களா? ஓகே, வெல் அண்ட் குட். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு தான். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும், நீங்கள் அந்த புக்கை வந்து தினமும் பார்க்க தோணும், எல்லாம் செய்யும். பட் அந்தளவுக்கு என்னால் எதுவும் வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் இப்போ காமிக்கிற இந்த பிளானர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே வெரி வெரி பேசிக் பிரிண்ட் அவுட்ஸ் தான். நான் இப்போ காமிக்கிற பிரிண்ட் அவுட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டார்டர்ஸ், உங்களுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரிண்ட் அவுட்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த இயரோட வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இது போக நிறையா வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் டீட்டெயில்டாகவோ நான் வந்து கொஞ்சம் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வாங்க நான் எப்படி யூஸ் பண்ணிக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து நான் என்னோடய 2018 இது நான் ரெடி பண்ண பிளானர். இது நான் 2019 வந்து இந்த பிளானுக்கு பதிலாக வேறு ட்ரை பண்ணேன். பட் இப்போ பேக் டு விவிலியன் இங்கேயே வந்தாச்சு 2020க்கு. ஸோ இந்த பிளானர் இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிள். நம்மளோட காலேஜ் டேஸில் தீசி சப்மிட் பண்ணுறதுக்கு நம்மளோட ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் இந்த டைப் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்திருப்போம். ஜஸ்ட் வந்து உங்களோட பேப்பர்ஸ் தான் வந்து ஜஸ்ட் உங்களோட பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறது வேறு தான். இப்போ ஸ்பைரல் பைண்டிங் மேக்ஸிமம் போனால் 50 rupees அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி ஓனாக வந்து பிரிண்டர் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீப்பாகவே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி எப்பவுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது உள்ளே ஒரு கார்ட்போர்டோடு வரும், சார்ட் போர்டோடு வரும். ஸோ அது வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைரல் பைண்டிங்கில் வந்துடுற பீஸு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அலைன் பண்ணி கொடுத்துட்டா யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருப்பி வந்து நமக்கு பிளானர் ரெடி ஆகிடும். நீங்கள் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், சில பேப்பர்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் திருப்பி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பைரல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒரு ஷீட் கொடுத்துட்டு நீங்கள் புது ஷீட் என்னென்ன ஷீட் எங்கே இன்க்ளூட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஷீட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸாக்டாக இதே இடத்துல வந்து அவங்க பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இது ஒன் டைம் தான் அப்படின்னு கிடையாது, யூ கேன் யூஸ் இட் அகெயின். நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ண நினச்சாலும் இவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 2018 போட்டது. ஸோ ஃபஸ்ட் பேஜ் தான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக நெட்டில் வந்து நான் அப்போது வந்து இது ஃப்ரீயாக இருந்த ஒரு பிரிண்டபிள்ஸ் அவ்வளோதான் இது. ஸோ இது வந்து பர்சனல் இன்ஃபோக்காக எடுத்தது. இது ஆக்சுவலி நான் இயரில் வந்து பாதிக்கு மேலே தான் எடுத்தேன். 2018 half the yearக்கு அப்புறம் தான் நான் எடுத்தேன். ஸோ அதிகமாக இதை நான் யூஸ் பண்ணலை, அதனால் எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஸோ இது பர்சனல் இன்ஃபோ. ஸோ வந்து இயரோட கேலண்டர் வந்துடும். ஸோ இந்த ஷேப்பில் எனக்கு கேலண்டர் போட்டது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 2 பேஜாக போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A4 சைஸ்ங்கிறனால உங்களுக்கு பேஜ் வந்து பெருசாக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஓகேன்னு பட்டுது. அண்ட் கோல்ஸ், இயர்லி கோல்ஸு.
இது வந்து ரொம்ப பேசிக்கான இயர்லி கோல்ஸு. நான் இன்னொரு கோல் பற்றி ஒரு பிரிண்டை ரெடி பண்ணணும்னு ஐடியா இருக்கேன். ஸோ என்ன அப்படிங்கிறது இன்னும் எனக்கு ஐடியா இல்லை. பட் கண்டிப்பாக வந்து இந்த இயருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கோல் செட் பண்ணணும்னு பிளானில் இருக்கேன். ஸோ பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதோட பிரிண்டபிள்ஸையும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு கேட்குற பேசிக்கான கோல்ஸு. ஃபேமிலி, ஹெல்த், ஃபினான்ஷியல் அண்ட் அதர்ஸ் வேறு எந்த இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த இயரோடது இருக்கும், இந்த மந்தோடது ஃபஸ்ட் ஜான்வரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பின்னாடி வந்து ஹேபிட் ட்ராக்கர் இருக்கும். ஸோ ஹேபிட் ட்ராக்கரில் வந்து உங்களுக்கு என்ன ஹேபிட்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண நினைக்கிறீங்களோ அது. நான் ஹேபிட் ட்ராக்கர் பற்றி கோல்ஸ் பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். பட் இதுதான் வந்து அதோட ட்ராக்கர் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து மந்த் வீக்கோடது. ஐ வில் ஷோ யூ an empty page. Yeah. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த டைம் போட்டிருந்தேன். ஸோ எந்த வீக்கு கோல்ஸ், அந்த வீக்லி கோல்ஸ் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இதில் போட்டுக்கலாம். அண்ட் டு டூ அண்ட் டு பை, அந்த வீக் உங்களுக்கு என்ன ஷாப்பிங் இருக்குங்கிறதுக்கு அந்த வீக்கோட டு டூ லிஸ்ட் அண்ட் வீக்கோட கோல்ஸு. அண்ட் இது வந்து ஒவ்வொரு டேக்கும் தனித்தனியாக இருக்கும், வீக்கெண்டுக்கு காமனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே லோட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்ததுக்கு ஒரு பாக்ஸாக கொடுத்ததுக்கு காரணம் அந்த செக் பாக்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்களே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனில் நான் வச்சேன். ஸோ சிலது வந்து நம்ம செய்யணும் அப்படின்ட்டு டு டூ லிஸ்ட் வச்சுருந்தா நீங்கள் செக் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் டேவாக இருந்தால் அதை நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு சின்ன செக்லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி ரொட்டீன் அது வந்து உங்களுக்கு இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது டெய்லி ரொட்டீன் இல்லை. நான் ஆக்சுவலாக இதை வந்து டேப்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் 2018 நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ நேரம் வந்து சில டேப்லெட்ஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக போட்டோமா அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே எழுதி வச்சுருவேன். ஸோ நான் இந்த வீக் ஃபுல்லாக நான் போட்டேன்னு செக் பண்ணுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்காக ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் டெய்லி ஸ்பெண்டிங் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக எவ்ரி டே வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எழுதுறதுக்காக இந்த சார்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய பட்ஜெட் வீடியோ போட்டிருந்திருப்பேன். நான் ஒரு வீக்குக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னோடய பட்ஜெட்டில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் தனியாக பிரிச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 1 வீக் என்னோட இப்போ 2000 rupeesனால் அதில் வந்து எவ்ரி டே நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக எழுதுறதுக்காக ஒரு 1 டேயோட ஸ்பெண்டிங்ஸ்க்காக இந்த இது டெய்லி ஸ்பெண்டிங் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு நான் அப்போ வந்து நிஜமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு டிசைனு. ஸோ இது வந்து மெமரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சிம்பிளான டு டூ லிஸ்ட்டு அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த டே என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீல் பிளான் பண்ணுறதுக்கும் இந்த சார்ட் யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சார்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ இது வந்து இந்த இயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயர் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய பிளானர் இருக்குன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த இயரோட பிளானர் ரெடி பண்ணலை. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எனக்கு ஐடியாஸ் நிறையா சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. பட் இது வந்து பேசிக் பிளானர் ரெடி ஆகிடுச்சிங்கிறதுனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் சொன்ன மாதிரி இந்த ஃபைல் மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரியான ஃபீலிங்ஸு 2 pages-ஆக வரும். அது வந்து 1 page 1 வீக்குக்கு வந்து ஒரு பேஜ்லேயே வந்து 1 வீக் ஃபில் ஆகிடும். பட் இங்கே வந்து 2 weeks-ஆக இருக்கும். இந்த மாதிரி நான் பிரித்ததுக்கு காரணம் எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் எவ்ரி டே டு டூ லிஸ்ட் எனக்கு இருக்குது. அந்த டே வந்து நான் என்ன க்ளீன் பண்ணணும், அந்த டே வந்து என் பையனுக்கு நான் என்ன சமைக்கணும், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் இங்கே ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் செக்லிஸ்ட்டில் வந்து நான் இந்த வீக் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன்னா, லைக் யூடியூப்பில் வீடியோ போடுறது அந்த மாதிரியான ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த வீக்குக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேனோ, ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, பேங்க்கு போக வேண்டியிருக்கு, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அது எனக்கு செக்லிஸ்ட்டில் வந்துடும். அண்ட் வீக்லி கோல்ஸ் இங்கே வந்துடும். அண்ட் டாஸ்க் ஏதாவது அந்த வீக்கோட டாஸ்க் ஏதாவது நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த டாஸ்க் இங்கே வரும். எக்ஸ்ட்ரா நோட்ஸ்க்கு இது. ஸோ இது வந்து 21 or 90 days சேலஞ்சு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஐ மீன் ஹேபிட் பிளானர்ஸ் அது எல்லாத்தையும் போடும்போது உங்களுக்கு இதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். பட் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். 21 days or 90 daysக்குள்ளே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹேபிட் கற்றுக்கிறதுக்காக இந்த இது. ஸோ அதை வந்து அந்த டேக்கு வந்து நீங்கள் அந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சோமா இல்லையாங்கிறதுக்காக நான் இங்கே ஸ்டார் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஈவன் ஸ்டிக் தட் கோல்ட் ஸ்டார் கிடைக்குமே, அந்த ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிங்க் கலர்ஸ் கொடுத்தாலும் ஓகே. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பிளானர்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைப் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து 2 டைப் கொடுக்குறேன். 2ஓட பிரிண்டபிள்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இது போதும் உங்களுக்கு பேசிக்காக வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸே போதும். இது போக வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிற எல்லாமே ஃபஸ்ட்டில் காமிச்சிருக்கிறது ஒரு ஹேபிட் ட்ராக்கர் இருக்கும்.
ஸோ மந்த்லி நீங்கள் எல்லா ஹேபிட்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹேபிட் ட்ராக்கர். ஸோ என்னென்ன ஹேபிட்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரொட்டீனை கரெக்டாக அந்த டைமில் செய்கிறது வந்து ஒரு ஹேபிட் தான். ஸோ அந்த மாதிரி ஹேபிட்டை வந்து நீங்கள் இங்கே எழுதிட்டு அதை நீங்கள் கரெக்டாக எத்தனை இல்லைனாலும் செய்கிறீங்களா அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம், டிக் பண்ணுறது, க்ராஸ் பண்ணுறது, வாட் எவர் யூ வாண்ட் டு இது செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஹேபிட் ட்ராக்கர். ஸோ அது போக இருக்கிற சிம்பிளான விஷயங்கள், ஒரு செக்லிஸ்ட் இங்கே இருக்குது, டெய்லி ஸ்பெண்டிங் இங்கே இருக்குது. ஸோ பட்ஜெட் பற்றி இங்கே இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுதிடலாம். அண்ட் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீல் பிளான் பண்ணுறதுக்கோ இல்லை நார்மல் டு டூ லிஸ்ட்டோ, நீங்கள் அன்றைக்கி என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது, ஈவன் உங்களோட ஹேர் வாஷ் பண்ணுறது கரெக்டாக லாஸ்ட் டே என்றைக்கு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயும் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பிளானுக்கு அந்த ஷீட்டுக்கு பதிலாக இந்த ஷீட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து என்னோடய பேசிக் பிளானர். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் பிரிண்டர் இருந்தது அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி 100 ருபீஸ்க்குள்ளே உங்களால் வந்து இந்த பிளானர் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனாலும் 200 ருபீஸ் தான். உங்களோட ஓனாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செல்ஃபாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஒரு பிளானர். ஸோ நமக்கு இஷ்டப்பட்ட செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரீசனுக்காகவே வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து திருப்பி டெய்லி அந்த புக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், டெய்லி நம்ம என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத பார்ப்போம். அதை கண்டிப்பாக வந்து நம்ம கோலை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ஓனாக இதை க்ரியேட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிளானர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் இன்னும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.